யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் தர்ஷானந்த் நள்ளிரவில் கைது. ஐக்கிய இலங்கைக்குள் அரசியல் தீர்வு திட்டம் என்பதில் மாற்றமில்லை என சம்பந்தன் அறிவிப்பு. நீதிமன்ற கட்டமைப்பின் நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகியுள்ளது ஜேவிபி. பிராந்தியத்தில் பாலியல் வன்முறை அதிகளவில் இடம்பெறும் நாடுகளில் இலங்கை முன்னணி. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளரான தர்ஷானந்த் நேற்று நள்ளிரவு கோப்பாய் போலீசாரால் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் என அவரது தாயார் தெரிவித்துள்ளார். இதுவரையில் 4 மாணவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, நள்ளிரவு 1 மணியளவில் போலீஸ் சீருடையில் வந்த 4 வீட்டின் கதவை தட்டினர். பின்னர் தர்ஷானந்தின் அடையாள அட்டையை வாங்கி பரிசீலித்துவிட்டு வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு தர்ஷானந்தை அழைத்துச் செல்லப் போகிறோம் என்று கூறினார். ஆனாலும் அவ்வாறு செய்ய வேண்டாம் என நான் கதறினேன். ஆனால் அதனையும் மீறி அந்த 4 தர்ஷானந்தை அழைத்துச் சென்று வெளியில் நின்றிருந்த வாகனத்தில் ஏறிச் சென்று விட்டனர். அவரை கைது செய்வதற்கான எந்தவிதமான ஆவணங்களையும் எமக்கு போலீசார் வழங்கவில்லை என்று கண்ணீருடன் தர்ஷானந்தின் தாயார் தெரிவித்துள்ளார். எனினும் இதுகுறித்து உறுதிப்படுத்த கோப்பாய் போலீஸ் நிலையத்தோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது தமிழ் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் போலீஸ் நிலையத்தில் இல்லை, நாளை காலை நேரில் வாருங்கள் என்ற பதிலே அரைகுறை தமிழில் கிடைத்தது. இதேவேளை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என பதில் துணைவேந்தர் பேராசிரியர் வேல் நம்பி தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீசில் செய்யப்பட்டிருந்த முறைப்பாடு குறித்து 2 மாணவர்களின் பெயர் விவரங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் 2 மாணவர்களையும் நான் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றேன் என்று தெரிவித்த அவர், விசாரணைகளின் பின்னர் மாணவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என போலீசார் கூறினர் என்றும் மாணவர்கள் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார். கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவரான ஜனமேனன், விஞ்ஞான பீட மாணவனான எஸ் சொலமன் ஆகிய 2 கோப்பாய் போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். திருநெல்வேலி பகுதியில் நேற்று முன்தினம் கட்சி அலுவலகம் ஒன்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை அடுத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதனன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் நடத்திய தடியடியில் சிக்கி எஸ் சொலமன் அடிவாங்கும் படங்கள் ஊடகங்கள் அனைத்திலும் வெளியாகியிருந்தன. போலீசார் அவரை விசாரணைக்கு உட்படுத்தியமைக்கு இதுவே காரணமாக இருக்கலாம் என மாணவர்கள் சந்தேகிக்கின்றனர். கடந்த மே மாதம் தர்ஷானந்த் மீது இனம் தெரியாத நபர்கள் என்ற போர்வையில் தாக்குதல் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய இலங்கைக்குள் காத்திரமான அரசியல் தீர்வு திட்டம் என்ற நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடு எதிர்காலத்தில் பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற கட்டமைப்பின் நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகியுள்ளது என ஜேவிபி பொதுச் செயலாளர் செல்வன் சில்வா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றமே நாட்டின் அதி உயர் நிறுவனம் என்பதால் வெளி நிறுவனம் எதுவும் அதன் விடயங்களில் தலையிட முடியாது என சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ அண்மையில் அறிவித்திருந்தார். சபாநாயகரின் இந்த தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டால் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழே நீதிமன்றம் இயங்க நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்றின் நடவடிக்கைகளில் பாராளுமன்றம் தேவையான வகையில் தலையீடு செய்யக்கூடிய பின்னணி உருவாகும் எனவும் இது ஆபத்தான நிலைமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்தரமுல்லவில் அமைந்துள்ள கட்சி தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய வலயத்தில் அதிகளவு பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெறும் நாடுகளில் இலங்கை முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய பிராந்திய வலய நாடுகளில் இலங்கையிலேயே அதிகளவில் பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக பொது போக்குவரத்து நீதி ஆலோசனை அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பெண்கள் அதிகளவில் இலங்கையில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பாரியளவு மக்கள் சனத்தொகை காணப்பட்ட போதிலும்
இந்தியாவை விடவும் இலங்கையில் அதிகளவு பாலியல் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பெண்கள் தமக்கெதிரான பாலியல் கொடுமைகளை வெளிப்படுத்த விரும்புவதில்லை எனவும் மாறாக அதனால் மன உளைச்சல் அடைவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் தொடர்பாக சபாநாயகர் நாடாளுமன்றில் நேற்று முன்தினம் அறிவித்த முடிவு குறித்து நாடாளுமன்ற செயலாளர் ஊடாக உயர் நீதிமன்றத்துக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யுமாறு எதிர்க்கட்சியின் கொறடாவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜான் அமரதுங்க சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் நேற்று கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை விசாரித்து வரும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் சபாநாயகருக்கு உயர் நீதிமன்றம் அனுப்பிய அறிவிப்பாணை குறித்து அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா எழுப்பிய சிறப்புரிமை பிரச்சினை சம்பந்தமாக சபாநாயகர் நேற்று முன்தினம் இந்த முடிவை அறிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்று நாடாளுமன்றில் கருத்து வெளியிட்ட ஜோன் அமரதுங்க தெரிவுக்குழுவின் உறுப்பினரான தனக்கு கட்டுக்கட்டான நீதிமன்ற அறிவிப்பாணைகள் வருவதாகவும் இதனால் சபாநாயகரின் முடிவை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் வெளிநிறுவனங்கள் தலையிட முடியாது என சபாநாயகர் வழங்கிய தீர்ப்பானது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எனவும் ஜோன் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கை குறித்து கருத்து வெளியிட்ட சபாநாயகர் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார். அப்போது ஆசனத்திலிருந்து எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க விரைவில் அதனை நீதிமன்றத்துக்கு அறிவியுங்கள், இல்லையென்றால் இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த பின்னர் அதிரடிப்படையினர் வந்து சுட்டுக் கொன்று விடுவர் என சிரித்தவாறு கூறியுள்ளார். 30 வருட போரில் வெற்றி கொள்ள முடியாதவற்றை புதுக்கடைக்கு சென்று வெற்றி கொள்ள சிலர் முயற்சித்து வருவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிலர் செய்த தவறு வெளிவரும் போது எதிர்க்கட்சி சென்று அரசாங்கத்தை திட்டுகின்றது. எனினும் ஒருபோதும் மக்களுக்கு பொய் கூற முடியாது எனவும் நாட்டை உண்மையில் நேசிப்பவர்கள் யார் என்பதை மக்கள் அறிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றினால் வெறுப்படைவோர் அரசியலில் ஈடுபட முடியாது. நாட்டை பொறுப்பேற்க வேண்டுமானால் பிரச்சனைகளை எதிர்நோக்க தயாராக வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய பிரதிநிதிகளை இலக்கு வைத்து அவர்களை சிக்க வைக்கும் நாடகம் ஒன்று இன்று இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவும் போலீஸ் தரப்பும் இணைந்து அரங்கேற்ற தொடங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை அரச புலனாய்வு பிரிவோடு சேர்ந்து இயங்கி வரும் துணை ஆயுதக்குழு ஒன்றின் வழிநடத்தலில் இந்த சதி முயற்சிகள் அரங்கேற தொடங்கியுள்ளதாக குளோபல் தமிழ் செய்திகளை தொடர்பு கொண்ட ஆளும் கட்சியுடன் தொடர்புடைய யாழின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மிக அண்மையில் அவசரமாக பல்கலைக்கழக பின் வீதியில் துணை ஆயுதக்குழுவான ஸ்ரீடெலோ அமைப்பின் அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று அதிகாலை தமது அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக அந்த கட்சி அலுவலகத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு தகவல்கள் வழங்கப்பட்டன. செய்தியின் நம்பகத்தன்மை பற்றிய சந்தேகத்தில் கணிசமான பத்திரிகைகள் அதனை பிரசுரிக்க மறுத்துவிட்டன. அத்துடன் பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதலில் குறித்த துணை ஆயுதக்குழுவினது அங்கத்தவர்கள் நேரடியாக பங்கெடுத்தமை அம்பலமாகியும் இருந்தது. இந்நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டது போன்று தமது அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டி யாழ் பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய பிரதிநிதிகளை இலக்கு வைத்து அவர்களில் 7 பேரது பெயர்கள் குறிப்பிட்டு புகார் ஒன்று கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டது. அவ்வாறு பெயர் குறிப்பிடப்பட்டவர்களுள் முன்னாள் மாணவ தலைவர்களும் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் குறித்த 7 மாணவர்களில் 2 மட்டுமே சட்டத்தரணிகள் மற்றும் பீடாதிபதிகள் சகிதம் போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனிடையே இன்றும் பல்கலைக்கழக சூழல் படைத்தரப்பின் முற்றுகைக்குள் சிக்குண்ட நிலையில் அதையும் பொருட்படுத்தாது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் அரை நாள் பணி புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்ததுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தியிருந்தனர். ராணுவத்தினர் யுத்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக உயர் ராணுவ அதிகாரி கேப்டன் ரவீந்திர வதுர பண்டாரகே தெரிவித்துள்ளார். கேப்டன் ரவீந்திர தற்போது கனடாவில் புகலிடம் கோரியுள்ளார். ராணுவ படையினர் தமிழ் மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டதாக ரவீந்திர கனேடிய குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். 38 வயதான கேப்டன் ரவீந்திர கடந்த 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராணுவத்திலிருந்து தப்பியோடி கனடாவில் புகலிடமடைந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தின் வீட்டில் வெடிபொருட்களை வைக்குமாறு ராணுவ கேர்னல் ஒருவர் தமக்கு உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கோரிக்கையை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் இதனால் தம்மை கொழும்புக்கு இடமாற்றம் செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் பாலியல் தொழில் நடத்திய முக்கிய அரசியல்வாதி ஒருவர் பற்றிய தகவல்களை வெளியிட்ட காரணத்தினால் தமது உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டதாகவும் அதனால் கனடாவில் புகலிடம் கோரியதாகவும் தெரிவித்துள்ளார்.
புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளினால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தம்மை அடிக்கடி அழைத்து புலனாய்வு பிரிவினர் விசாரணை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை கொலை மிரட்டலாகவே கருத வேண்டுமென சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றில் நேற்றைய தினம் ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களுக்கு அச்சமின்றி சேவையாற்றும் உரிமை உறுதி செய்யப்பட வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கவனம் செலுத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவிடம் கோரியுள்ளார். இலங்கையை இரண்டாக பிளவுபடுத்துவதற்காக 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தும் செயற்பாடுகளில் சர்வதேச சக்திகள் ஈடுபட்டுள்ளதாக தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாஸ் அமரசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்காக சர்வதேச சூழ்ச்சியாளர்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக குற்றச்சாட்டு பத்திரம் ஒன்றை முன்வைக்க தயாராக இருப்பதாகவும் அமரசேகர தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான நோக்கமோ தேவையோ அரசாங்கத்துக்கு இல்லை. எதிர்வரும் மார்ச் மாதம் இதன் உச்சமான சந்தர்ப்பம் ஏற்படும். மேற்குலக நாடுகளின் கடனை பெற்று மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகளினால் எவ்வித நன்மையும் இல்லை எனவும் இலங்கைக்கு தேவை சிறந்த அபிவிருத்தியே எனவும் குணதாச தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.